இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அதானி என்டர்பிரைசஸ். ஜூலை 25th இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு ஜூலை 26th இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் ஒரு ஹேமர் பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய விக் ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஒரு ஹேமர் பேட்டர்ன் தான். எப்பயுமே ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதனோட பாதி, இந்த விக்கோட பாதி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த விக்கோட பாதி வரைக்கும் ப்ரைஸ் எங்கே போனாலும் கீழே இறங்கி வந்து இந்த விக்கோட பாதி வரைக்கும் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரியே இந்த விக்கில் இருக்கிற பாதி இந்த ரெட் கேண்டில் அதுவும் ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹேமர் பேட்டர்னில் இருக்கிற விக்கில் ஒரு 50% நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெட் கேண்டில் பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகி அந்த பாதி விக்கை வந்து அதை ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடுச்சு. ஸோ நான் இந்த ஸ்டாக்கை எனக்கு எலிஜிபிள் பை கேண்டிடேட். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ரெட் லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற செகண்ட் ரெட் லைன் என்னோட செல் டேட். நான் கேண்டில் ஸ்டிக் ரீப்ளே பண்ணுறேன். நம்ம எப்பயுமே ஓப்பன் ப்ரைஸில் வாங்குவோம். இந்த ஓப்பன் ப்ரைஸில் வாங்கிட்டு ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு எகெயின் ஒரு பேஸ் கேண்டிலாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய அப்வர்டு ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ இது நமக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறதுக்கு. எப்போ ஒரு பெரிய பவுன்ஸ் கிடச்சதோ நம்ம இந்த ஸ்டாக்லேருந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுனால வெளியே வந்துடுவோம். நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் உங்களை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.